இந்திய இசை உலகின் அடையாளமாக திகழக்கூடிய இசைஞானி இளையராஜா இன்னைக்கு தன்னுடைய 83வது பிறந்தநாளை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாருங்க. ஸோ அவருக்கு ஏராளமான பேர் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இசை கலைஞர்கள், திரையுலக பிரபலங்கள், சமூக வலைத்தளங்கள் மூலமாக வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி ஸ்டுடியோ முன்னாடி நடைபெற்ற ஒரு சம்பவம் தற்போது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்லணும் அப்படின்றத ஆசையில் கனவுல இருந்த ரசிகர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டுடியோ முன்னாடி குவிஞ்சிருக்காங்க. ரசிகர்களுடைய கூட்டம் அதிகரித்ததுனால அங்கே ஒரு மிகப்பெரிய பரபரப்பானது ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த நிலையில் இளையராஜா சார் பார்த்திங்கன்னா ரசிகர்கள்ட்ட வந்து பேசியிருக்காரு. ஸோ வெளியில் வந்து இளையராஜா சார் என்ன ரசிகர்களை பார்த்து பேசினார் அப்படின்னா, இன்றைக்கி பெங்களூரில் எனக்கு சிம்போனி நிகழ்ச்சியானது இருக்குது, அதுக்காக நான் போகணும். ஆனாலும் பிறந்தநாள் அன்னைக்கு உங்களை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரையுமே என்னால் பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் மட்டும் அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன், இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இளையராஜா பேசி முடித்த அப்புறமும் ரசிகர்கள் பலரும் பார்த்திங்கன்னா உற்சாகத்தில் சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஆர்ப்பரிச்சிட்டே இருந்ததுனால கொஞ்சம் கோபமாக வந்து பேச மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அவர் பேசின அந்த காட்சிகள் சமூக தளங்களில் வேகமாக வந்து பரவிட்டுருக்குன்னே சொல்லலாம். இளையராஜா சார் மனசில் பட்டதை வெளிப்படையாக வந்து பேசக்கூடியவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எந்த சூழ்நிலை எந்த இடத்துல இருக்கும் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். தான் எண்ணத்தை நேரடியாக வெளிப்படுத்தக்கூடிய அவருடைய குணம் தான் அவருக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து ரொம்ப பெருசாக்கி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லணும். 1976ஆம் ஆண்டு வெளியான அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா கடந்த 5 சதாப்தங்களுக்கு மேலாக இந்த இசை உலகில் உள்ள தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காருங்க. அதாவது 1000க்கும் மேற்பட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா இசையமைச்சிருக்காரு. தமிழை தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இது மாதிரி பல மொழிகளில் தன்னுடைய இசை முத்திரையை வந்து பதிச்சிருக்காருன்னே சொல்லலாம். மேற்கத்திய சிம்போனி இசையையும் தமிழக நாட்டுப்புற இசையும் இணைத்து புதிய இசை அனுபவத்தை ரசிகர்களுக்கு வழங்கியவர் அப்படின்ற ஒரு பெருமை இவருக்கு தான் மட்டும்தான் சொந்தம். அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே இவருடைய பாடல்கள் தலைமுறைகளை கடந்து ரசிகர்களுடைய மனசில் வந்து இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லணும். இந்த நிலையில் தன்னுடைய 83வது பிறந்த நாளை முன்னிட்டு சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்கள், பின்னணி இசைகள் மற்றும் நினைவுகளை எல்லாம் பகிர்ந்துட்டுருக்காங்க. எத்தனை இசையமைப்பாளர்கள் வந்தாலுமே இளையராஜா ஒரு சகாப்தம் தான். அவருடைய இசை எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய பகுதி. இளையராஜா இந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது அப்படின்னு நெகிழ்ச்சியோடு வந்து பதிவிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வைரலாகக்கூடிய இந்த வீடியோ, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய அன்பு மலை அப்படின்னு தன்னுடைய 83வது பிறந்த நாளை ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்காரு. இவருடைய இந்த வெளிப்படையான பேச்சு பார்த்தீங்கன்னா பலருக்கும் தலைகணம் பிடித்தவர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சமையல் உலகின் பிரபலமான வெங்கடேஷ் பட் சமீபத்தில் அவருடைய மனைவியோடு கலந்துக்கிட்ட ஒரு பேட்டியில் பேசின கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்குன்னே சொல்லலாங்க. இசை உலகினுடைய 2 மிகப்பெரிய பெயர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இளையராஜா மற்றும் ஏஆர் ரகுமான். அவங்கள குறித்து வெங்கடேஷ் பட் வந்து வெளிப்படையாக ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் பேசின விதம் தான் இந்த சர்ச்சைக்கு வந்து காரணமாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன வெங்கடேஷ் பட் வந்து பேட்டியில் சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசை அப்படின்னா எனக்கு எப்போதுமே வந்து இளையராஜா சார் தான். அவருடைய இசையை நான் எந்த விதத்திலும் வந்து குறைய சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு மனிதராக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஏஆர் ரகுமான் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா ரகுமான் எவ்வளவு பெரிய சாதனைகள் செய்தாலும் உலக அளவில் விருதுகள் வாங்கினாலுமே கூட அவர்கிட்ட ஒரு தலைகணம் கூட இருந்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையாக இருப்பார். அதுதான் அவரை வந்து இன்னும் வந்து அதிகமாக வந்து எனக்கு பிடிக்க செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னதோட மட்டும் அவரை விட்டுறாம இன்னும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காருங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இளையராஜா சார் மாதிரி இசையை என்னால் கற்றுக்க முடியாது, ஆனால் ஏஆர் ரகுமான் மாதிரி நல்ல மனுஷனாக என்னால் இருக்க முடியும். நான் தான் எல்லாமே அப்படின்ற அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இல்லாதது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். இது இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ வெளியானதுமே ரசிகர்கள் மத்தியில் இரு தரப்பான கருத்துக்கள் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமானுடைய எளிமையை வந்து பாராட்டுறாங்க. இது வந்து ஒரு சரியான விஷயந்தான் அப்படின்னு பலரும் வந்து கூற ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட, இன்னொரு பக்கம் இளையராஜா சார் எவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் இப்படி வந்து மறைமுகமாக வந்து குறை சொல்கிறாங்களே, இது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு இன்னொரு பக்கம் கடுமையான விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம 2 பேரை வந்து கம்பேரிஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிகப்பெரிய தப்பு. வெங்கடேஷ் பட் சார் பண்ணது வந்து சரியா தப்பா அப்படின்னு அவருக்கே தெரியல. அவர் பேசின அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அவர் வந்து ரகுமான் சாரை வந்து
பாராட்டினாரா இல்லை இளையராஜா சாரை வந்து தாழ்த்தி பேசினாரா அப்படின்னே யாருக்கும் தெரியல. 2 பேர்த்திட்டு இருக்கக்கூடிய நிறை குறைகளை அவர் ஒரே மாதிரி ஒரே இடத்துல பேசுனது தான் இப்போ வந்து தப்பாக தெரியுது. ஸோ இந்த ஒரு வீடியோ வெளியானதுமே ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிருப்திக்குள்ளாயிட்டாங்க. இளையராஜா சார் எப்போதுமே அவர் அப்படி தான் இசை குறித்து பெருமையாக பேசுகிறது அவருடைய அர்ப்பணிப்பு. அது வந்து தவறாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா? அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக வந்து பேசக்கூடியவர். எதையும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து மறைச்சி பேசக்கூடிய பழக்கம்லாம் அவர்கிட்ட கிடையாது. அதே மாதிரி தான் ரகுமான் சாரையும் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஆடம்பரம் காட்டாதவர். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். அதனால் அவரையும் குறை சொல்ல முடியாது. இவருடைய அந்த வெளிப்படையான விஷயத்தையும் வந்து நம்ம தப்பாக எடுத்துக்க முடியாது. ஸோ இளையராஜா சார் தமிழ் சினிமாவில் இசையினுடைய ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒருவர் அப்படின்னே சொல்லலாம். கிராமிய இசை, மேற்கத்திய சங்கீதம், கர்நாடக இசை அப்படின்னு 3யுமே கலந்து ஒரு தனித்துவமான பாணி வந்து அவர்கிட்ட இருக்குது. இளைய நிலா, அன்னக்கிளி, ஜனனி ஜனனி, ரகுபதி, ராகவா போன்ற பல பாடல்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்களுடைய மனசில் நிலைத்து இருக்கக்கூடிய விஷயம். ஆயிரக்கணக்கான பாடல்கள், நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்தவர் அப்படின்ற ஒரு பெருமை அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய இசையில் ஒரு ஆழம் இருக்குது, ஒரு உணர்ச்சி இருக்குது, ஒரு கம்பீரம் இருக்குது. அதைத்தான் இசைஞானி அப்படின்ற ஒரு பட்டத்தையே அவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சாதாரணமாக அவர் வந்து எதுவும் பேசிட முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உலகமே கொண்டாடக்கூடிய இசை அப்படின்னா ஏஆர் ரகுமான் சாரோட தான். ஸோ ஏஆர் ரகுமான் இந்திய இசை உலகளவுக்கு வந்து கொண்டு போனவர். ரோஜா படத்தின் மூலமாக அறிமுகமான அவர் சின்ன சின்ன ஆசை, வெள்ளைப்பூக்கள், அது மட்டும் இல்லாமல் முஸ்தஃபா, ஜெய்ஜோ போன்ற பாடல்கள் மூலமாக உலகம் முழுவதும் வந்து ரசிகர்களை பெற்றார். ஆஸ்கர், கிராமிய போன்ற சர்வதேச விருதுகளை பெற்றவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ அவருடைய இசை ஸ்டைல் ரொம்ப ரொம்ப மாடர்னாக இருந்துச்சு. டெக்னாலஜியினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதே நேரம் மெலடி, ஆன்மீக உணர்வுகளும் வந்து கலந்து தான் இருக்கும். ஸோ ரகுமானுடைய எளிமையான நடத்தை, அமைதியான பேச்சு, எல்லாருக்கிட்டையும் வந்து மரியாதையோடு நடந்துக்கக்கூடிய தன்மை, இவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதராக ரசிகர்களால் வந்து பாராட்டப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஒற்றுமையும் இருக்குது, வேற்றுமையும் இருக்குது. அதாவது இளையராஜாவும் ஏஆர் ரகுமானும் 2 பேருமே இந்திய இசையில் அழியாத ஒரு தடம் பதிச்சிட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே புதுமையை வந்து விரும்பக்கூடியவங்க தான். இசையில் எல்லைகளை இல்லை அப்படின்னு உழைத்தவங்க. அவங்களுடைய அணுகுமுறை டோட்டலாக வந்து வித்தியாசமானது தான். ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். தனித்தனியான ரசிகர்கள் பட்டாளமும் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒப்பிட்டு வந்து பேசவே முடியாது. அதாவது ஒப்பிட முடியாத அளவுக்கு 2 பேருமே அவங்களுடைய பாதையில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தவங்க தான். வெங்கடேஷ் பட்டினுடைய இந்த பேச்சு தற்போது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய விவாதமாகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். சிலர் இதை நேர்மையான கருத்துக்கள் அப்படின்னு பாராட்டினாலுமே கூட மற்றவங்க தேவையில்லாத ஒப்பீடு அப்படின்னு விமர்சனமும் செய்துட்ருக்காங்க. பொதுவாக ஒரு சாதாரண பேச்சாக தொடங்கியது இப்போது இசை உலகினுடைய 2 பெரும் ஜாம்பவான்களை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாதமாகவே வந்து மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக இளையராஜா மற்றும் ஏஆர் ரகுமான் ரசிகர்களிடையே இந்த வீடியோ சூடான ஒரு விவாதத்தை வந்து கிளப்பியிருக்குங்க. ஸோ வெங்கடேஷ் பட் சார் பேசுனது வந்து சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.